இஸ்ரேல் ஹமாஸ் போரை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த 20 அம்ச திட்டம் முடிவுக்கு கொண்டு வருமா அப்படிங்கிறது பற்றி தான் இன்னைக்கு டீகோட் பண்ண இருக்கிறோம். ஹமாஸ் இஸ்ரேல் அப்படின்னு இரண்டு தரப்பினருமே ஒப்புக்கொண்டால் போர் உடனடியாக முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட 72 மணி நேரத்திற்குள்ள ஹமாஸ் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சம். இதுக்கு ஈடாக ஆயுள் தண்டனை பெற்ற பாலஸ்தீனிய கைதிகள் 250 பேரையும் அக்டோபர் 7, 2023 பிறகு காசால தடுத்து வைக்கப்பட்ட 1700 பாலஸ்தீனியர்களையும் இஸ்ரேல் விடுவிக்கணும். இது ஒரு அடிப்படையாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களுக்கான தீர்வாக முன்வைக்கக்கூடிய அம்சங்கள். காசா இனி அச்சுறுத்தல் இல்லாத பயங்கரவாதமற்ற பகுதியாக இருக்க வேண்டும். ஹமாஸ் படைகளை கலைக்க வேண்டும். அமைதி பாதைக்கு திரும்பும் ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும். இதெல்லாம் இந்த 20 அம்ச திட்டங்களில் சொல்லப்படக்கூடிய முக்கியமான அம்சங்கள். காசாவை விட்டுட்டு வெளியேற விரும்புபவர்களுக்கு பாதுகாப்பான வழிகள் வழங்கப்படும். பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டவுடன் இஸ்ரேல் படைகள் படிப்படியாக காசாலிருந்து விலக்கிக் கொள்ளப்படும். காசா நிலப்பரப்பை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பதோ அல்லது இணைக்கவோ கூடாது. இதுவும் கூடுதலாக இருக்கக்கூடிய அம்சங்கள். காசா நிர்வாகத்தில் ஹமாஸ் அமைப்புக்கு எந்த பங்கும் கிடையாது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான புள்ளி. காசாவை நிர்வகிக்க ஒரு தற்காலிக தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்ட பாலஸ்தீனிய குழு அமைக்கப்படும் அப்படிங்கிறது இந்த 20 அம்சத்தில் ஒரு முக்கியமான அம்சம். இந்த தற்காலிக நிர்வாகத்தை கண்காணிக்கவும் காசாவுடைய மறுசீரமைப்புக்கு நிதி உதவி அளிக்கவும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் இடைக்கால கண்காணிப்பு குழு அமைக்கப்படும். இதெல்லாம் இந்த ஒப்பந்தத்தில் அடிப்படையாக இருக்கக்கூடிய அம்சங்கள். போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற இந்த குழுவில் பிரிட்டனுடைய முன்னாள் பிரதமர் டோனி பிளேர் உள்ளிட்டோரும் இடம்பெறுவாங்க. காசாவை மீளமைக்கவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் ட்ரம்ப் பொருளாதார மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் உருவாக்கப்படும். இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டவுடன் காசாவுக்கு உடனடியாக முழு அளவிலான மனிதாபிமான உதவிகள் கொடுக்கப்படும். காசாலிருந்து யாரும் கட்டாயமாக வெளியேற்றப்பட மாட்டார்கள். வெளியேற விரும்புவர்கள் சுதந்திரமாக செல்லவும் திரும்பவும் அனுமதிக்கப்படுவாங்க. சுரங்கங்கள் மற்றும் ஆயுத தயாரிப்பு வசதிகள் உள்ளிட்ட அனைத்து பயங்கரவாத உட்கட்டமைப்புகளும் அழிக்கப்படும் அப்படிங்கிறதும் இதில் இருக்கக்கூடிய அம்சங்களாக இருக்குது. அமெரிக்கா, அரபு மற்றும் அதன் கூட்டணி நாடுகளோடு இணைந்து காசால உடனடியாக இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸை அமைக்கிறது அப்படிங்கிறதும் இதில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். காசாவோட நீண்டகால பாதுகாப்புக்காக இந்த படை அப்படிங்கிறது அமைக்கப்படும். பாலஸ்தீன காவலர்களுக்கு ISF பயிற்சி வழங்குறது, பயிற்சி பெற்ற பாலஸ்தீன காவல் படைகளோடு இணைந்து இஸ்ரேல் மற்றும் எகிப்தினுடான எல்லை பகுதிகளை ISF பாதுகாக்கும். இதெல்லாம் இன்னும் கூடுதலாக இருக்கக்கூடிய அம்சங்கள் அப்படின்னு பார்க்குறோம். பாலஸ்தீனியர்கள் மற்றும் இஸ்ரேலியர்களுக்கிடையே சகிப்புத்தன்மை மற்றும் அமைதியான வாழ்வின் மதிப்புகளை மேம்படுத்துறதுக்காக இன்டர்ஃபெய்த் டயலாக் ப்ராசஸ் நிறுவப்படும் அப்படிங்கிறதும் இந்த 20 அம்சங்களில் சொல்லப்படக்கூடிய முக்கியமான அம்சமாக இருக்கிறது. இப்போதைக்கு மேற்கு கரை பகுதியை நிர்வகித்து வரக்கூடிய பாலஸ்தீன அதிகார அமைப்பும் ட்ரம்பின் 20 அம்ச திட்டத்திற்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்குது. காசால போரை நிறுத்த அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளோடு இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறதா பாலஸ்தீன அதிகார அமைப்பு அறிவிச்சிருக்கு.